இத்தனைக்கும் இதை பத்தி இன்னொன்னு எனக்கு இப்ப வருது. இப்ப ரீசன் இந்த என்ட்ரில கூட அந்த 46 மூவியை பத்தி எதுவுமே பேச மாட்டான். ஏன்னா அதை பத்தி பேசணும்னு கிழிச்சிருவாங்க. உண்மை எல்லாம் புட்டு உளுந்தோட இவனை பத்தி இவனுடைய ஃப்ராடு தனத்தை. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீயாச்சு திரு எஸ் ஜே சூர்யா அவர்கிட்ட சொல்லி அவருக்கு ஹோப் குத்துட்டாரு நீ சொன்னல, அவருக்கு ஹோப் குத்தாரு. நீ 46 ப்ரொடியூசருக்கு ஹாப் இல்ல குத்துருக்குற. அந்த ப்ரொடியூசரை மிரட்டி ஒரு மாதிரி கேவலமா லெவல்ல பிளாக்மெயில் பண்ணி, ஏன்னா அவர் வந்து எப்படியாப்பட்ட ஆளுனா, அவர் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியோட ஆளு. என்னுடைய பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி திருடங்கிட்ட ஏமாந்ததான் வெளியே வரக்கூடாது, நான் ஒரு சக்சஸ் பண்ணிட்டு அப்ப என் பேர் வரணும் அப்படின்னு அவர் சொன்னதுனால நான் ஒரு பேரை சொல்ல. ஒண்ணு நீங்க போட்ட பேரை சொல்லி அப்படின்னா, நான் வந்து அவருடைய நலனுக்காக நான் சொல்லியே தாண்டி நான் வாய்ப்பு கொடுப்பாங்க. பட் அவரே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இல்லையா, 2019 எண்ட்ல அவருக்கே மெயில் போடுறீங்க, சார் ஐயா சாமியே என்னால பண்ண முடியலைங்க ஐயா அப்படின்னு போட்டு, நீங்களே பண்ணி கொடுங்க சார், என்ன நான் நல்லபடியா முடிச்சு கொடுத்துறேன் சார் அப்படின்னு ஏன் பிச்சை எடுக்கிற? ஓகேவா? அவர் என்ன சொல்றாரு, எப்பா சங்காத்தமே வேணான்னு விட்டாரு. அப்புறம் நீ இது 2019 மெயில் அனுப்புறான். ஓகேவா? இப்ப 2020 எஸ் ஜே சூர்யா, அப்போ நீ அதுக்கிட்டே அந்த கதையை ரெடி பண்ணிட்டியா? இந்த பிட்வீன் கேப்ல தான் 2 வருஷம் இப்ப 2020 வந்து அந்த வீடியோல சொன்னது என்னன்னா, 2020 நான் எஸ் ஜே சூர்யா அவர்கிட்ட வந்து சொன்னேன். அவர் 2022 வேணான்னு சொன்னாரு. சரிப்பா, அவர் வேணான்னு சொன்னாரு. நான் இங்க பேச வந்து அவர் வேணான்னு சொன்னா அவருடைய உரிமை. ஏன்னா உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கோம், நீ ஒரு திருட்டு போய் ஒரு நடிகன் கதையை ஏத்துக்காத அவங்க. அப்ப நீ வந்து அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க நீ சொல்ல முடியாது. ஏன்னா நீ இன்னைய தேதி வரைக்கும் ஒரு ப்ரொடியூசரோட 70 லட்ச ரூபா கிணத்துல போட்டு வச்சிருக்கேன். நீ எடுத்த ஃபுட்டேஜ் ஒண்ணுமே யூஸ் பண்ணவே முடியாது. 70 லட்ச ரூபா சுவாகா தானே. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நான் கேட்பேன்ல.